பிறப்பிலி பிஞகன் பேரருளாளன் இறப்பிலியாவர்க்கும் இன்பம் அருளும் துறப்பிலி தன்னை தொழுமின் தொழுதால் மரப்பிலி மாயா விருத்தமும் மாமே. பிறப்பிலி பிஞகன் பேரருளாளன் இறப்பிலியாவர்க்கும் இன்பம் அருளும் துறப்பிலி தன்னை தொழுமின் தொழுதால் மரப்பிலி மாயா விருத்தமும் மாமே. பிறப்பிலி பிஞகன் பேரருளாளன் இறப்பிலியாவர்க்கும் இன்பம் அருளும் துறப்பிலி தன்னை தொழுமின் தொழுதால் மரப்பிலி மாயா விருத்தமுமாமே. வரிக்கு வரி தத்துவ விளக்கம். பிறப்பிலி பிஞகன் பேரருளாளன் சிவன் பிறப்பற்றவன் காலம் இடம் காரணம் ஆகியவற்றால் கட்டுப்படாத நித்திய பரம்பொருள். அவன் பேரருள் நிறைந்தவன், உயிர்கள் உய்ய வேண்டும் என்பதே அவனது கருணையின் நோக்கம். இறப்பிலி யாவர்க்கும் இன்பம் அருளும். இறைவன் அனைத்து உயிர்களுக்கும் நிலையான ஆனந்தத்தை அருளுகின்றான். உலக இன்பங்கள் நிலையற்றவை, ஆனால் சிவனருளால் கிடைக்கும் பேரின்பம் அழிவற்றது. துறப்பிலி தன்னை தொழுமின் தொழுதால் உயிர்களை ஒருபோதும் கைவிடாத சிவனை மனமுருகி வணங்குங்கள் என்று திருமூலர் அறிவுறுத்துகிறார். உண்மையான பக்தியுடன் இறைவனை தொழுவது அருளை பெறும் எளிய வழியாகும். மரப்பிலி மாயா விருத்தமுமாமே. இறைவனை இடைவிடாது நினைத்து வழிபட்டால் அறியாமை மற்றும் மாயையின் ஆட்சி குறையத் தொடங்கும். இறை நினைவு வளர வளர ஞானமும் ஆன்மீக வளர்ச்சியும் பெருகும். விளக்க உரை. இந்த பாடல் சிவனின் நித்திய தன்மை, பேரருள் மற்றும் உயிர்கள் மீது கொண்ட கருணையை விளக்குகிறது. பரம்பொருளான சிவன் அனைத்து உயிர்களுக்கும் நிலையான பேரின்பத்தை அருளுகிறான். அவன் உயிர்களை ஒருபோதும் கைவிடுவதில்லை. எனவே பக்தியுடன் அவனை வணங்கி இடைவிடாது நினைத்து வாழ வேண்டும். அவ்வாறு இறை நினைவில் நிலைத்தால் மாயையும் அறியாமையும் விலகி ஞானம் வளர்ந்து உயிர் சிவானுபவத்தை நோக்கி உயர்கிறது. இதுவே இந்த பாடலின் மைய தத்துவமாகும். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம்.